தேவைகளை காட்டிலும் நேசர் பெரியவர், என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சொல்லி கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்து அழைக்கப்படும். கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் வாழ்வான். நம்பும்படி பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஸ்பீக் ஆஃப் பண்ணிடுங்க. வேற ஒரு கிரீஸ் போடணுமா சட்டருக்கு அப்புறம் வாட்டேன். ஜீசஸ் அல்லேலூயா. பாடலை பாடு. உம்மை நம்பும் நான் பாக்கியவான்.
நிலைத்திருக்கிறதான சத்தியத்தில் நிலைத்திருக்க, ரட்சிப்பில் நிலைத்திருக்க, சபையில் நிலைத்திருக்க, தேவனுடைய கட்டளையில் நிலைத்திருக்க, சித்தத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் கர்த்தர் முன் குறித்து மேன்மைப்படுத்தி நம்மை அழகுபடுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. என்று சொல்றார், நான் உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். அதுதான் சீயோன் பர்வதத்தை போல நாம் நினைத்திருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார்.
நமக்கு எவ்வளோ நன்மையை பாராட்டி இருக்கிறார். இது வரைக்கும் செஞ்சிட்டாரு, அப்படி விட்டுருவாரா? இல்ல, இதுக்கு மேலையும் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன்.